வணக்கம். நம்முடன் தமிழ்நாட்டின் அறிவார்ந்த ஆளுமைகளில் ஒருவரான அண்ணன் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்கள் இணைந்துள்ளார்கள். தங்கம் குறித்து தங்கம் போன்ற அற்புதமான கருத்துக்களை தமிழ் சமூகத்துடன் தொடர்ந்து பகிர்ந்து வரும் அண்ணன் அவர்களுடைய கருத்துக்களை கேட்டதாலோ என்னவோ, அல்லது தமிழகம் விழிப்புணர்வு பெற்றதாலோ என்ன காரணத்தினாலோ, இப்போது தங்கத்தை அடகு வைப்பதற்கு புதிதாக சில விதிமுறைகளை இந்திய அரசு கொண்டு வந்துள்ளது. அந்த விதிமுறைகள் குறித்து பேசுவதற்காகத்தான் நாம் இணைந்திருக்கிறோம். அண்ணன் வணக்கம். வணக்கம்ப்பா. அண்ணே, நீங்க தங்கத்தை பத்தி பேசுறதுனாலயோ என்ன ஒண்ணு, இப்ப தங்கத்துக்கு இப்படி ஒரு புது ஆபத்து வந்திருக்குண்ணே. என்ன ஆபத்து? புதுசா அரசு தங்க நகைகளை அடகு வைக்கணும் அப்படின்னா பல புதிய விதிமுறைகளை கொண்டு வந்திருக்குண்ணே. இந்த விதிமுறைகள் 2 மாசத்துக்கு முன்னாடியே வந்தது. சரிங்க. இதை இன்னும் பெருசா டைட்டன் பண்றாங்க. டைட்டன் பண்றது எதனால டைட்டன் பண்றாங்க? அவங்க சொல்றது என்னன்னா, நிறைய கடன் வாராக்கடனா போகுது, மக்கள் கடனாளி ஆறாங்க, அதை நாங்கள் தடுத்து நிறுத்தத்துக்காக செய்யறோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்புறம் என்ன மாதிரி ஆட்கள்லாம் நாங்கள் என்ன கேட்குறோன்னா, 14 லட்சம் கோடி வாராக்கடனை ரைட் ஆஃப் பண்ணுறீங்க பெரிய பெரிய கார்ப்பரேட்டுகளுக்கு. லிஸ்ட்டை கொடுன்னா லிஸ்ட்டை கொடுக்க மாட்டேங்கிறீங்க, ரைட்டா? 2000 அக்கௌண்ட் இருக்குது, மோர் தென் 50 கோடி ரூபா லோன் போட்டு. ரிசர்வ் பேங்க் நீங்கள் அந்த 14 லட்சம் கோடி ரைட் ஆஃப் பண்ணதை பற்றி கவலைப்படணுமா? இல்லை மிடில் கிளாஸும் லோவர் மிடில் கிளாஸும் 1000, 2000, 1 லட்சம், 2 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம் வாங்கின கடனை பற்றி கவலைப்படணுமா? அது தங்கத்தை வச்சுட்டு தானே வாங்குறாங்க. இது அதான் செக்யூர்டு. நாளைக்கு உங்களுக்கு வாண்டானா தங்கத்தை விற்றுட்டு போயிடலாம், ரைட்டா? இது மாதிரி லோனை பற்றி கவலைப்படணுமா? இல்லை கடனை வாங்கிட்டு ஊரை விட்டு ஓடி போகிறவனை பற்றி கவலைப்படணுமா? அது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் 14 லட்சம் கோடி கடன் வாங்கினவனை தான் பார்க்கணும், 50 கோடி 100 கோடி கடன் வாங்கினவனை தான் பார்க்கணும். சரி. நீங்கள் மக்களை கடனாளி ஆகக்கூடாதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, செக்யூரிட்டி இல்லாமல் இருக்கிற பர்சனல் லோன் கொடுக்குறாங்கல்ல, கிரெடிட் கார்டு லோன் தராங்கல்ல, அது 2 தான் ஆபத்து. நீங்கள் அதில் கிளாம்ப் பண்ணணும். நீங்கள் கிரெடிட் கார்டு கொடுக்கக்கூடாது. ஒரு ஆளுக்கு ஒரு கிரெடிட் கார்டு, இல்லை ஒரு ஆளுக்கு 2 கிரெடிட் கார்டு. இன்றைக்கி அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது. ஒரு ஆளுக்கு 10 கிரெடிட் கார்டு கூட இருக்கலாம். 30,000 ரூபா சம்பாதிக்கிறவனுக்கு 3 லட்ச ரூபாய்க்கு கிரெடிட் கார்டை கொடுத்து அது 60-65% வட்டியில், மினிமம் சார்ஜஸ்ங்கிறதுல 60-65% வட்டி போகுது. அதெல்லாம் கண்டுக்காத ரிசர்வ் பேங்க்கு தங்கத்து மேலே கவனத்தை செலுத்துது. நீங்கள் முதல்ல ஒன்று, பேங்கிங்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். இந்த பேங்கிங், இன்சூரன்ஸ் எல்லாமே எப்படின்னா, எ ப்ராசஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபரிங் வெல்த் ஃப்ரம் தி புவர் டு த ரிச். ஏழைங்கள்டேருந்து பணத்தை எப்படி பணக்காரனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் வங்கி, இன்சூரன்ஸ் எல்லாமே, ரைட்டா? இது எப்படி இந்தியா மாதிரி பெரிய பப்ளிக் செக்டர் பேங்க்கில் எப்படின்னா, பெரிய நீங்கள் ஒரு 50 கோடி 100 கோடி ஜான் மேனார்ட் கீன்ஸ்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு பெரிய பேராண்மை அறிஞர். அவர் என்ன சொன்னார்னா, ஒரு 1000 ரூபா கடன் வாங்கினீங்கன்னா நீங்கள் பேங்க்கை பார்த்து பயப்படணும். இதே நீங்கள் 1000 கோடி வாங்கிட்டீங்கன்னு வைங்க, பேங்க்கு தான் உங்களை பார்த்து பயப்படணும். ஸோ இந்த 1000 கோடி 2000 கோடிலாம் ப்ரைவேட் செக்டர் பேங்க்கு ஏமாந்துருச்சுன்னு நீங்கள் எங்கேயும் கேள்வியே பட முடியாது. HDFC பேங்க் ஒரு 1000 கோடி கொடுத்துருச்சு, ஏமாந்து போயிடுச்சு. ICICI பேங்க் 1000 கோடி ஏமாந்துருச்சு, IDFC பேங்க் ஏமாந்துருச்சுங்கிறது ரொம்ப கம்மி. இந்த பெருசாக பகல் கொள்ளை அடிச்சுட்டு ஓடி போயிடுறாங்கல்ல, ஆன்டிகுவா, லண்டன், அதெல்லாம் எல்லாமே பப்ளிக் செக்டர் பேங்க் தான் மாட்டும். பெரும்பாலும் அவன் தான் மாட்டுவான். இவன் அது மாதிரி லோன்னா கொடுக்க மாட்டான். ஸோ நான் சொன்னது இது மாதிரி செக்டருக்கு தான். ரெண்டுமே அதனால்தான் பப்ளிக் செக்டரில் எவன் காசு போடுவான்? பணக்காரன் கொண்டு போய் டெபாசிட் போட மாட்டான். பென்ஷன் வாங்குறவன், பேங்க் வாங்குறவன், கிராமத்தில் வேறு எதுவும் பேங்க் இல்லாதது, அவன்லாம் தான் கொண்டு போய் பப்ளிக் செக்டர் பேங்க்கில் போடுவான். அது மாதிரி ஏழைங்களும் கவர்மெண்ட்டோட காசை எடுத்து பணக்கார கார்பரேட்டுங்களுக்கு கொடுத்து அவன் அதை ஆபாயஸ்வாகான்னு, இந்திராயஸ்வாகான்னு அதை மூடிடுவான். பெரிய கார்பரேட்டு கம்பெனி அது இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சா. இந்த புது ஜெனரேஷன் ப்ரைவேட் செக்டர் பேங்க்கில் எப்படின்னா, பணக்காரன் பங்குதாரராக இருப்பான், அவன் தான் பேங்கே ஆரம்பிப்பான்.
ஷேர் ஹோல்டராக இருப்பான். 5% 6% கடன் வாங்குவான். 7% மேக்ஸிமம் லோவர் மிடில் கிளாஸுக்கு கடன் கொடுப்பான். ஓ அதாவது வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, டிவி, இல்லை நகையை வச்ச அவசரம், படிக்கிறதுக்கு லோன்னு. இவன் மனசாட்சிக்கு பயந்து முக்கால்வாசி பேர் கடனை கட்டிடுவான். கட்டிடும் கடனை கட்டிடும் அப்படி கடனை கட்டலைன்னா நம்ம நகையை விற்றுடலாம், இல்லை வண்டியை டெஃப்டி பண்ணி விற்றுருவாங்க. அது மாதிரி தான் கடன் கொடுப்போம். அதில் யார் ஷேர் ஹோல்டராக இருப்பானா, என்ன மாதிரி ஆளுலாம் தான் ஷேர் ஹோல்டராக இருப்பான். நீங்கள் இந்தியாவில் இருக்கிற எந்த ப்ரைவேட் செக்டர் பேங்க் சொன்னாலும் அதில் ஒரு பங்குதாரராக இருப்பேன் நான். ஓ அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் பங்குதாரர் ஆகிட்டேன், நான் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ண மாட்டேன். ஓகே நான் வந்து என் மூலமாக நான் தானே பேங்க்கு, ஆமாண்ணே நான் கிரெடிட் கார்டு இஷ்யூ பண்ணுவேன், பர்சனல் லோன் கொடுப்பேன், ம் நகைக்கு லோன் கொடுப்பேன், உங்களுக்கு வரவுக்கு மீறி செலவு பண்ண வைப்பேன், ஓ அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பணத்தை உருவேன். ஓ சரி, எனக்கு வந்து என்ன, நான் ஒரு இடத்துல பேட்டியில் சொல்லியிருக்கிற மாதிரி ம். எங்கள் அம்மா 2011 இறந்தாங்க. அவர் 400 கிராம் தங்கம் வச்சுட்டு போனாங்கன்னு வச்சுப்போம், ம் இல்லை ஒரு 500 கிராம் தங்கம் வச்சுட்டு போனாங்க. எங்கள் அம்மா இறக்கும்போது அது 1000 ரூபா விலை, ஓ இன்றைக்கி அது 9000 ரூபா விலை. ம் நான் ஒன்றும் பண்ணாமல் வீட்டில் உட்காந்துக்கிட்டேன், ம் அதை லாக்கரில் வச்சே எனக்கு 40 லட்ச ரூபா லாபம். இப்போ ஏழைங்க லோவர் மிடில் கிளாஸ்ட்டு இருக்கிற ஒரே ஹார்ட் அசெட் ஓகே நிலம் சிட்டியில் யோசிச்சே பார்க்க முடியாது. ஸோ அவங்ககிட்ட இருக்கிறது தங்கம். இந்த தங்கத்தை ஏதாவது ஒரு ரூலை சொல்லி அடகுக்கடையில் அதை வைக்க வச்சு சரி அதை ஆக்ஷனுக்கு கொண்டு வர வேண்டியது. ம் ஆக்ஷனில் யார் வாங்குவான், என்ன மாதிரி ஆள் தான் போய் வாங்குவான். ஆமாம் ஸோ பணம் என்ன ஆகும், திரும்பி நீங்கள் எதர் பயந்து வட்டியை கட்டி எனக்கு வட்டியோடு கொடுப்பீங்க, ஆமாம் வட்டி கட்டாமல் காணாமல் போயிடுச்சுன்னா நான் விற்று நகையை முழுங்கிடுவேன். ம் ஸோ பணம் உங்கள்கிட்டேருந்து எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ம் இப்படி தான் வேலை செய்கிறாங்க. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தங்கம் வாங்குறத நிறுத்தணும் அப்படின்னு அரசாங்க சர்க்காரோட எல்லா சர்க்காரோட இன்ட்ரெஸ்ட்டும் தான். ஓ ஏன்னா நோட் இன் சர்க்குலேஷன் ரூபா, ஓ ரூபாலேருந்து நீங்கள் தங்கத்துக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆ நீங்கள் இனிமேல் சர்க்குலேஷன் பண்ண டெட் அசெட் ஆகிடும். ஓகே தங்கமாக வாங்கி லாக்கரில் வச்சு பூட்டிடுவீங்க. ம் அந்த தங்கம் வெள்ளை எடுத்து மணி இன் சர்க்குலேஷன் இருக்காது. இதே நான் பங்கு சந்தையோ பாண்டோ எதிரையாவது வாங்கினா பணத்தை ரொட்டேஷனில் விடணும். ஆ ஆனால் மக்கள் ஏன் தங்கத்தில் பணம் போடுறான்னா, பேங்க்கில் போய் அவன் காசு கொடுத்தா அவனுக்கு கரெக்டான இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வரதில்லை. ஆ ஸோ பணத்தோட வாங்கும் தன்மையை காப்பாற்றுறதுக்கு தான் தங்கத்தில் வைக்கிறான். ஸோ இப்போ நீங்கள் எதுக்கு தங்கத்தில் வைக்கிறீங்க, நாளைக்கு ஒரு ஆத்திர அவசரம்னா போய் வைக்கிறதுக்கு ஆமாம் தான். ஸோ அதை வைக்காமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் வழி அப்படின்னு பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரே நாளில் டைட் பண்ணால் நீங்கள் தெரிஞ்சிடும். அரசாங்கம் அது இதுன்னு ஆமாம் பேசுவீங்க, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக டைட் பண்ணுவாங்க. ஸோ இத்தனை நாள் என்ன ஆகிட்டு இருந்ததுன்னா, நீங்கள் வந்து பக்கத்தில் ஒரு செட்டியாரோ ஒரு இல்லை மார்வாடி அடகு கடையில் கொண்டு போய் வைப்பீங்க, ஆமாம் அது இப்போ பேங்காக மாறிடுச்சு. ஆ அது மாதிரி சில ஃபைனான்ஸ் கம்பெனிகளுக்கு வெறும் தங்கத்தையேனா அடகு வாங்குறாங்க ம் அது மாதிரி கம்பெனியாக இருக்குது. அதில் வந்து கேரளா கம்பெனினா ரொம்ப ஃபேமஸ். ஆ அவன் இப்போ மணப்புரம், முத்தூட் ஃபைனான்ஸு இவெல்லாம் என்ன பண்ணுறான்னா தங்கத்தை மட்டும் வாங்கி கடன் வைக்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட். வேறு எது மேலேயும் அவங்க கடன் கொடுக்கறதே இல்லை. சிலது கொடுக்குறாங்க, அதெல்லாம் மைனர் பிஸ்னஸ், இதுதான் மேஜர் பிஸ்னஸ். இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்ட்ரிக்டாக வந்து இப்போ எப்படின்னா தங்க விலை ஏறுமுகத்தில் இருக்குதுன்னு வைங்க, உங்கள்கிட்ட ஒரு 100 கிராம் தங்கம் இருக்குது, 900 ரூபா தங்கம் விலைன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு 75% தான் தரணும், ம் ரைட்டுங்களா? ஆ ஸோ 75%னா 7500 ரூபா கொடுக்கலாம், அவ்வளோதான் தர முடியும். ம் உங்களுக்கு அவசரத்தில் இருக்குது, நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தி கேட்குறீங்க, அவனுக்கு தெரியும் தங்க விலை ஏறப்போகுதுன்னு. ஸோ நான் அடுத்த மாதம் 10,000 அடைச்சேன், ஒரு 8,000 தைரியமாக கொடுக்குறான், ஆ கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறான். ரிசர்வ் பேங்க் மூலமாக அம்மையார் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆ ஓகே 100 ரூபாய்க்கு நீங்கள் தங்கம் வச்சுருந்தா 75 ரூபா தான் கடன் கொடுக்கணும், ஓகே அதுக்கு மேலே நீங்கள் கடன் கொடுக்கக்கூடாது. ம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மாதம் மாதம் வட்டி கட்டணும். இப்போ நம்ம தங்க லோனில் வட்டி கட்ட மாட்டோம், ஆமாண்ணே மொத்தமாக போய் திருப்புறப்ப வட்டியை கட்டி திருப்பிட்டு வந்துடும். வட்டியை மட்டும் கட்டிட்டு திருப்ப பார்ப்பீங்க. ஆ இதுதான் நம்மளோட வழக்கம். ஆமாம் ஒரே வருஷத்தில் திருப்ப முடியாது, 2-3 வருஷத்தில் திருப்புவீங்க. ம் அம்மையார் மூலமாக ஆர்பிஐ என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் மாதம் மாதம் வட்டி கட்டுங்க, ஓ வருஷத்துக்கு ஒரு வாட்டி வட்டி கட்டுறீங்கன்னா ம் 100 ரூபாய்க்கு 65 ரூபா தான் கொடுக்கணும், ஓ ஏன்னா நீ கட்டுறச்சே 75 ரூபாவா திரும்பி கட்டுவ ஓ அப்படிங்கிறான். ஸோ 100 ரூபாய்க்கு 65 ரூபா தான்
நம்ம ஸ்டாண்டர்ட் ரொட்டீனில் 100 ரூபாய்க்கு 65 ரூபா தான் கொடுக்குறோங்கிறாங்க. ஓ 10,000 ரூபா கொடுத்து நீங்கள் 6,500 ரூபா கொடுத்தா உங்களுக்கு கடுப்பாக இருக்கும். 10,000 ரூபாய்க்கு நீங்கள் 7,500 ரூபா எதிர்பார்த்துட்டு போவீங்க. இவன் 6,500 ரூபா தரணுங்கிறான். 2வது, இப்போ கோல்டு காயின் விற்கிறது ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு. ஆமாண்ணே ரொம்ப நிறையா. முன்னாடி பேங்க்கு தான் வித்துட்டு இருந்தாங்க. நல்ல மார்ஜின் வச்சு விற்பான் பேங்க்கு. இப்போ என்ன சொல்லிட்டாங்க, எல்லா கடையும் விற்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ என்ன சொல்கிறாங்க, அந்த காயினை வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ம் நீங்கள் வந்து பேங்க்குக்கு கொடுத்த காயின் மட்டும்தான் நீங்கள் வந்து கடன் கொடுக்கலாம். இப்போ தனிஷ்க்கு, கல்யாண் ஜுவல்லர்ஸு, தங்கமயில் இது மாதிரி கம்பெனிலாம் கொடுக்குற காயினிங் அகேன்ஸ்டாக நீங்கள் கடன் கொடுக்கக்கூடாது ஓ அப்படிங்கிறான். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. என்ன பண்ணுவாங்கன்னா, மேலே ஒரு சின்ன வளையத்தை வச்சு ஒரு அதை டாலர். டாலர் ஆக்கிடுவாங்க. பட் ஆனால் இது அவன் சொல்கிறான் தப்பு இது. ஸோ அவன் என்ன சொல்கிறான், அப்போ பேங்க்கில் வாங்கின காயின்னா என்ன வசதி காயினா? ஓ இது ஒரு லாஜிக்கே கிடையாது. இல்லாத ஒரு ஆமாம் ஒரு தங்கம்ன்றது தங்கம் தானே, அது வந்து எங்கே வாங்கியிருந்தாலும். அது நீங்கள் தான் அம்மையாரை தான் கேட்கணும். ஓகே அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான், நீங்கள் வந்து 50 கிராமுக்கு மேலே தங்கத்தை வைக்க முடியாது. ஓ 50 இந்த காயினாக வச்சுருந்தீங்கன்னா பேங்க்லேயே வாங்கியிருந்தாலும் 50 கிராமுக்கு மேலே நீங்கள் வைக்கக்கூடாது காயினா. காயினா. ம் நம்ம ஆளுங்க ரொம்ப கேடி 2 பேரில் வச்சுட்டு போயிடுவான். ஓகே பட் இது என்ன பேங்க்கோட தங்கத்துக்கும் ம் ஒரு தனிஷ்கோட தங்கத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? அப்போ ஒன்றும். டாடா குடும்பம் ஏமாத்துதுன்னு சொல்கிறீங்களா? ம் ம் அப்போ இதுக்கு ஏதோ உள்நோக்கம் இருக்க மாதிரி தெரியும். உள்நோக்கம் தான். அதான் நான் கேட்குறேன் கேள்வி. ஆ என்ன டாட்டா ஏமாற்றி தங்கம் கொடுக்குறாரா? ஓ கடையில் விற்கிற தங்கம்லாம் டூப்ளிகேட்டா? ஓ அப்போ கடையில் வாங்குற தங்கத்துக்கு நகைக்கு மட்டும் கொடுக்குறிய? ஆ அப்போ வங்கி தானே நகையெல்லாம் விற்பனை பண்ண ஆ ஆரம்பிக்கணும் இல்லைங்களா? ஆமாம். அப்போ என்ன வங்கி தான் நகை விற்குமா? இது ஒன்று. 2வது என்ன சொல்கிறான், ஒரு ஆள் வந்து 1 கிலோவுக்கு மேலே தங்கம் விற்க முடியாதுங்கிறான். ஓ அது ஓகே. என்ன எவ்வளோ பேர் 1 கிலோ வச்சுருப்பாங்க? அது ரொம்ப ரொம்ப குறைவான. குறைவு, அதனால விட்டுருவோம். பட் ஒரு ஆள் 1 கிலோ தங்கத்துக்கு மேலே வைக்கக்கூடாது. ஓ அது 1000 கிராமுக்கு மேலே. இதுக்கு வைக்கக்கூடாது. அதாவது ஒரு ஆளுக்கு 75 லட்ச ரூபாய்க்கு மேலே நீங்கள் கோல்டு லோன் கொடுக்கக்கூடாது. ஓ அதுதான் கணக்கு எனக்கு. ம் ஓ அது மாதிரி. ஆனால் இப்போ அதையும் பண்ணுறோம், 2 பேரில் வச்சு போயிடுவோம். அது ஓகே. பட் இதெல்லாம் வேண்டாத ரெஸ்ட்ரிக்ஷன். ஓகே மெயினாக என்னன்னா, மாதம் மாதம் வட்டியை கட்டு. ம் அப்படி கட்ட முடியலன்னா வருஷ கடைசியில் வெறும் வட்டியை கட்டி நீங்கள் ரொட்டேஷன் பண்ண முடியாது. ஓ முழு பணத்தை கட்டு. ஓ வட்டியும் சேர்த்து முதலையும் கட்டிட்டு ஓ 2 நாள் கழித்து கொண்டு வந்து வெய்யி. ஓ இதுதான் பெரிய ப்ராப்ளம். ஆ ஊர்லலாம் என்ன பண்ணுவோம்னா, வட்டியை கட்டி அதை ரொட்டேஷனை விடுவோம். ஆமாம் இப்போ என்ன ஆகும்னா, இத்தனை நாள் வந்து இதெல்லாம் இந்த மன்மோகன் சிங் தான் இந்த ரிஃபார்ம் தான் பண்ணார். ஓ பண்ணதில் வந்து ஆ 36% 40% வட்டி விட்றவன்லாம் காணாமல் போயிட்டான். ஓ நம்ம இந்த மீட்டர் வட்டி, கிலோமீட்டர் வட்டி விட்றவன் தான் கொஞ்சம் காணாமல் போயிட்டான். நீ சினிமா ஃபைனான்ஸுக்கு போயிட்டான். நீ சினிமா ஃபைனான்ஸ் பண்ணாத, உனக்கு ஒரு வாழ்வு தரேன்னு சொல்லி இந்த ரூல் கொண்டு வந்திருக்காங்க. ஓ இப்போ என்ன ஆகும்னா, ஆ ஒரு வருஷத்தில் தங்க விலை ஏறிடும். ஸோ இப்போ நம்ம பட்டாணிக்காரன் என்ன சொல்லுவான்னா, 7,5 லட்ச ரூபா கடன் வச்சுருக்கீங்கன்னு வைங்க. ஓகே 7,5 லட்ச ரூபா உனக்காக கட்டிடுவான். தங்கத்தை அவன் வீட்டுக்கு எடுத்துன்னு போயிடுவான். ஆ 2 நாள் கழித்து தங்கத்தை கொண்டு வந்து வைப்பான். இந்த 2 நாளைக்கு அவன் வந்து ஒரு 1,00,000க்கு 5,000 ரூபா கொடுமா. ஓ நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். ஸோ வந்து இப்போ 7,5 லட்ச ரூபா கடன் வச்சிங்கன்னா 30,000 ரூபா எக்ஸ்ட்ரா நீங்கள் ஒன்று கொடுக்கணும். ஆமாம் இல்லை அவங்களே தான் அந்த 7,5 லட்சம் தங்கத்தை வந்து பேங்க்கில் வச்சு அதிகமாக அந்த வச்சு கூட அந்த மீதி பணத்தை 30,000 எடுத்துருவோம். எடுத்துக்க மாதிரி வாய்ப்பு. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதனால் கடன் தொல்லையெல்லாம் போகாது. இந்த பட்டாணி, மார்வாடி இந்த வாழெல்லாம் இருக்கான்ல, ஆமாம் அவனுக்கு ஒரு புது லைன் ஆஃப் பிஸ்னஸ் திறந்து விட்றீங்க. ஓ இப்போ கிராமத்தில் எதற்கு 2 நாளுங்கிறாங்க இப்போ ஏன்னா நீ இன்னைக்கு? பணத்தை வெளில எடுத்துகிட்டு போய் கம்ப்ளீட்டாக ரொட்டேஷனில் வச்சுட்டு திரும்பி வைக்கிற அப்படின்னு அர்த்தம். உன் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்தை நான் டெஸ்ட் பண்ணுறேன்னு. ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இல்லாதனால தானே நான் கொண்டு வந்து நகையை கொண்டு வந்து வைக்கிறேன். நகையவே கொண்டு வந்து வைக்கிறோம். ஸோ நான் வட்டியை கட்டுறேன்னா விட மாட்டேங்கிற. ம் முன்னெல்லாம் வட்டியை கட்டினா ரொட்டேட் பண்ணி ஆமா. விட்டுருவாங்க. வட்டியை கட்டி அப்படியே அவங்க ரொட்டேட் பண்ணி புது நம்பர் போட்டு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, வட்டியை கட்டினா விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ முழு பணத்தை கட்டலைன்னா நீ ஒரு பட்டாணிக்காரனை ரெடி பண்ணணும். ஆமாம் அதே மாதிரி காயினுக்கு வந்து 50 காயினுக்கு மேலே வைக்கக்கூடாது. ஓ 50 காயினுங்கிறது 50 கிராம். கிராம். நீ 50 8 கிராம் காயின்லாம் கொடுக்க முடியாது. ஓகே 50 கிராம்.
அதுவும் கவர்மெண்ட் பேங்க் காயினாக தான் இருக்கணும். ஓகே. பப்ளிக் செக்டர் பேங்க் இல்லாட்டா ப்ரைவேட் செக்டர் பேங்க் காயினாக இருக்கலாம். ஓகே. ஆனால் அந்த டைட்டன் கடை காயினாக இருக்க முடியாது. ஓகே. எந்த கடை காயினையும் நாங்கள் எடுக்க மாட்டோம். நாங்கள் என்ன கேட்குறோன்னா, ம். இப்போ அந்த கடை நகையை எடுக்கிறல்ல, ஆமா. அப்போ நகை பியூரிட்டியுமே இந்த பியூரிட்டியும் செக் பண்ணிட்டு போக வேண்டியதானே. ஆமா. ஸோ இது எல்லாமே என்னன்னா, இப்போ ஒரே முதலாளி ம், ஒரு நகைக்கடை பிராண்டையும் வச்சிருந்திருக்கலாம். ஒரு வங்கியவும் அவருக்கு பங்குதாரராவோ ஏதோ ஒண்ணா இருக்கலாம். ஆமாம். அப்ப அவர் விக்கிற வங்கியிலிருந்து விக்கிறதுக்கு செல்லுபடியாகும். அவர் நகைக்கடை வழியா என்னையே எடுத்துக்காங்களேன். ஆ. நான் தங்கமயிலையும் ஷேர் வச்சுருக்கேன், ஆ. தனிஷ்லேயும் ஷேர் வச்சுருக்கிறேன், எல்லா பேங்க்லேயும் தலை வச்சுருக்கிறேன். ஓகே. இப்போ என் மூலமாக நான் தான் தங்கம் வைக்கிறேன்னு வைங்க, ஆ. என் மூலமாக பேங்க்கில் தங்கம் வாங்கி என் பேங்க்கில் கடன் வைக்கலாம். ஓகே. ஆனா ஆனால் நீங்க என் மூலமாக தனிஷ்லேருந்து கடன் வாங்கி இங்கே கடன் வைக்கணும். இது என்ன வைக்கலாம். ஒரு சட்டம் அது? ஓகே. விசித்திரமா இருக்கு. இது விசித்திரம் கிடையாது. எப்படியாவது ஆ. ஏதாவது ரூல்ஸ் பண்ணி நீங்கள் தங்கம் வாங்கக்கூடாது. ஓ. அப்படியே தங்கம் வாங்கிட்டீங்கன்னா கூட நிறையா வரி கட்டி தங்கம் வாங்கணும். ஓ. இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா கூட தங்கத்தை நீங்கள் கொண்டு வந்து வச்சிங்கன்னா நாங்கள் ஏதாவது பண்ணி அதை வெளில விற்கிறதுக்கு ரெடி பண்ணணும். ஓ. மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பணம் ஃப்ரம் புவர் அண்ட் மிடில் கிளாஸ் டு ரிச். ஓ. ம். ஆனா இப்ப இந்த இந்த வங்கிகள் நீங்க இப்ப சொல்றது இந்த தகவல் ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. என்னன்னா ஏழைகளிடம் இருக்கிற பணத்தை வந்து பணக்காரர்களுக்கு மாற்றுவது வேலையை தான். அதுதானே தொழில். ஓ. மினிமம் டியூ சார்ஜ் யார் கட்டுவாங்க? ஏழைகள் தான் கட்டுறாங்க. சரி, நான் சொல்கிறேன், உண்மையாக சொல்கிறேன். இது வரைக்கும் நான் ஏடிஎம் பக்கம் போனதே கிடையாது. நீங்க தான் பர்ஸே வச்சுக்கிறது இல்லையா? நான் பர்ஸே கிடையாது, ஏடிஎம் போனதே கிடையாது. ஓகே. எனக்கு பணம் ஒன்றா நான் ஃபோன் பண்ணி கேட்டால் மேனேஜர் வருவார். ஓ. அது நடக்கும், பெரிய இடத்துலலாம் நடக்கும். ஓகே. நான் செக்கு கையெழுத்து போட்டு வச்சா மேனேஜர் வந்து பணத்தை கொடுத்துட்டு செக்கை வாங்கிட்டு போவார். ஓ. என்னோட கார்டில் வந்து மினிமம் பேலன்ஸே கிடையாது, டியூவே கிடையாது. ம். நான் ஏடிஎம் எவ்வளோ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. நீ ஏன் பேங்க்கில் பணம் அக்கௌண்ட் வச்சுன்னு கேட்கவே மாட்டான். ஓகே. ஆனால் இதே இப்போ நீங்கள் போய் வச்சிங்கன்னா ஒரு சாமானியன் போய் வச்சான்னா நீ 10,000 ரூபாய் பேலன்ஸ் வையி. அதுவும் இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் நீங்க கொண்டு வந்த ஆமாம், திட்டத்துக்காக தான் நிறைய பேர் வங்கி கணக்கு. இதை வச்சேன்னா அது மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னா ஒரு மாதத்துக்கு 500 ரூபா போடுவேன், ம். 200 ரூபா போடுவேன்னு. நீங்கள் போய் ஏடிஎம்ல யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 5 வாட்டி டிரான்சாக்ஷனு, ஓ. இல்லை அதுக்கு மேலே ஒரு டிரான்சாக்ஷனுக்கு 50 ரூபா 25 ரூபான்னு வாங்கிக்கலாம். ஓகே. அதாவது நீங்கள் பேங்க்குக்கு போனால் 50 ரூபா, ஓகே. நான் பேங்க்குக்கு போகாமையே வீட்டுக்கு வருவான். ஓகே. எப்படி இருக்கு? அப்போ ஏழை எளியவர்களுக்கு சட்டம் ஒரு விதமாகவும் வசதியான பேங்க்கோட ரூல்ஸில் பேங்க்கில் டெபாசிட் பணம் இல்லாதவனுக்கு ஒரு ரூலும், ம். என்ன மாதிரி ஆட்களுக்கு வேறு ரூலும். ஓ. என் கார்டில் நான் எவ்வளோ வேணால் தேய்ச்சிக்கலாம், எவ்வளோ வாட்டி வேணால் ஏடிஎம் போகலாம், ஓ. நான் பணமே வைக்க வேணாம் பேங்க்கில், எல்லாம் சொல்லுவான். இப்போ இப்போ உண்மையே சொல்லப் போனா வங்கிகள் வந்து ஒரு ஏழை எளியவர்களுக்கு தானே அதிக சலுகைகளை கொடுக்கணும். இப்போ பணக்காரர்களிடம் தானே கடுமையா இருக்கணும். ஆனா நீங்க இது ரொம்ப முரணா இருக்குது இல்லையா? அதுக்கு தான் பப்ளிக் செக்டர் பேங்க்னு ஆரம்பித்தாங்க. ஆ. இப்போ பப்ளிக் செக்டர் பேங்க் எல்லாமே பணக்காரனுக்கு தானே லோன் கொடுக்குறான். ஆமா. நீங்கள் போய் ஒரு கவர்மெண்ட் பேங்க்கில் லோன் வாங்கி பாருங்கள், ஒரு அக்கௌண்ட் திறந்து பாருங்கள், எவ்வளோ கட்டணும்னு தெரியும். ஆமா. அப்போ வங்கிகளே பணக்காரர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுகிற விதமாகத்தான் செயல்படுகிறது. செயல்பட வைக்கிறாங்க அவங்க. ஓ. அதாவது டைரெக்டாக சொல்லாமல் இது மாதிரி ரூல்ஸை பாஸ் பண்ணுறது. இன்னும் இந்த ரூல்ஸ் பாஸ் ஆகல. ஆ. இது வந்து சர்க்குலேஷனில் இருக்குது. ஓகே. பட் நார்மலாக சர்க்குலேஷனில் இவங்க யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க, ம். பாஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் பணத்தை கட்டப்பட்டு ம். அதாவது நீங்கள் என்ன சொல்கிறாங்க, பெருமாள் மணி ஓடி ஓடி வேலை செஞ்சு ஆனந்த் ஸ்ரீனிவாசனுக்காக வேலை செய்யணும். அதுதான் இந்த இது போன்ற சட்டங்களினுடைய உள்நோக்கம். அப்படி நான் கேட்டால் ஒன்று என்ன பண்ணுவான், என்ன தேச துரோகின்டுவான். ம். நான் அவர் வந்து இவருக்காக பேசுகிறாரு, அவருக்காக பேசுகிறேன். நான் உங்களுக்காக தான் பேசினேன். ம். நான் எங்கே தங்க கடன் வைக்க போகிறேன்? இந்த கேமரா பின்னாடி இருக்கிற பையன் தான் போய் தங்க கடன் வைக்க போகிறான். ம். அவனுக்காக நான் பேசுகிறேன். ஓகே. ம். ஆனா இப்போ தங்கத்தினுடைய முதலீடுகள் பத்தி நீங்க வந்து ரொம்ப கவனப்படுத்தி பேசிட்டு வந்திருக்கீங்க. இந்த இந்த சட்டம் வந்து தங்கத்தின் மீதான முதலீடுகள் சார்ந்த மக்களுடைய பார்வையை தீவிரமா மாற்றணும்னு இவங்க ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் மாற்ற முடியாது. ஓ. இப்போ அமெரிக்காவில் 2 நாளாக இட் இஸ் அ மோஸ்ட் எ பிக் பியூட்டிஃபுல் பில்னு ஒன்று அமைச்சிருக்கிறார். ஓ. அந்த பில்லு பாஸ் ஆச்சுன்னா தங்கத்தின் விலை ஏறிட்டு தான் இருக்கும்.
ஓ 10,000க்கு போனது இன்னைக்கு 9,000 சொச்சத்துக்கு வந்திருக்கு. ஓ திரும்பி அது 10,000 தாண்டிடுங்கிறதுல எனக்கு மாற்று கருத்தே ஓ கிடையாது. 10,000 தாண்டும்னு சொல்றீங்களா? 10,000க்கு ஒரு வாட்டி தாண்டிடுச்சு. ஓகே. இன்னொரு வாட்டியும் தாண்டும். அதில் எனக்கு மாற்று கருத்தே ஆனால் கிடையாது. அப்ப தாண்டுச்சுன்னா திரும்ப இறங்காது. இறங்கினாலும் திரும்பி ஏற்றிடுவாங்க. ஓஹோ! திரும்பி 1000 தங்கம் வருமா? வாய்ப்பே இல்ல. 5000 வருமா? வாய்ப்பே இல்ல. 7500 வருமா? இல்ல. அவ்வளோதான். 9,000லேருந்து வேணா குறைந்தபட்சம் 9,000க்கு வேணா வரலாம். 9,000ங்கிறது 8,500 8,000க்கு வந்தாலே பெருசு. அதானே. ஆ. ஆக இந்த தங்கத்தை சுற்றி இந்தியாவில் ஒரு நுண்ணரசியல் பண்ணப்படுகிறது. உங்களுக்கே தெரியாம ஒரு அரசியல். அதுக்கே கேட்டா உங்க நல்லதுக்கு நீங்க தங்கம் வச்சுக்கக்கூடாது. தங்கம் நல்ல விஷயம் இல்ல. அப்படின்னு உங்களுக்கு சொல்லி அவங்கள்ட்டேருந்து பாக்கெட் அடிக்கிறது தான் வேலை. இப்போ இந்தியா மாரியான நாடுகள்ல தங்கத்த வந்து ஒரு முதலீடுங்கிறதையும் தாண்டி, அது மேல ஒரு புனிதம், அது இன்னும் நம்மகிட்ட புனிதம்லாம் ஒண்ணும் கிடையாதுப்பா. ம். சிம்பிள். இன்னைக்கு உங்க கையில நான் ஒரு ரூ. 2000 நோட்டு தரேன். ம். நீங்க எடுத்துட்டு போய் நீங்க செலவு பண்ணுங்க. ஒரு பைசா இல்லாம செலவு பண்ணிடுங்க. அதுக்கு ஒரு எந்தெந்த பொருள் வாங்கினீங்க, உங்களுக்கு தேவையான பொருள், சாப்பாடு பொருள், துணி பொருள், ஏதாவது ஒரு ரூ. 2,000 அத்தியாவசிய பொருள் ரூ. 2,000 வாங்கிடுங்க. அடுத்த வருஷம் 21 மே திரும்பி ரூ. 2,000 தரேன். அத போய் வாங்கி பாருங்க. உங்களால வாங்க முடியாது. ஆ. ரூ. 2,300 ரூ. 2,250 ஆகும். ஓ. நீங்க பேங்க்ல வச்சா அந்த பணம் வராது. ஆ. தங்கத்துல இருந்தா அந்த பணம் வரும். ஆனால் தான் மக்கள் தங்கத்துக்கு போறாங்க. பேர் என்ன வேணா சொல்லலாம். ம். ஆனா தலைமுறையா இத தான் பண்றதுனால, இப்ப நான் ஏன் பண்ணாங்கன்னு மறந்துருவேன். ஓகே. எங்க தாத்தி சொல்லியிருப்பாங்க, தங்கம் வாங்கி வைன்னு. ம். நான் ஒன்ன புனிதம்னு சொல்லி எல்லாம் இப்படி இப்படி பண்ணிவிட்டு நல்லதுன்னு சொல்லிட்டு போயிருப்பேன். ஆனா எங்க தாத்தாவ கேட்டா தான் தெரியும் எதுக்கு தங்கத்த வாங்க சொன்னேன்னு. ஓகே. அதுதான் உங்களுக்கு அர்த்தம். நிச்சயமாகண்ணே. ஆனா இந்த இறுதியா ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்கல்லண்ணே. இப்ப நகைக்கான பணத்த கட்டினா பெரும்பாலான மக்கள் வந்து உடனே நகைய திருப்பிட்டு போக தான் பார்ப்பாங்க இல்லைங்களாண்ணே? ஆனா இவங்க இதுல விசித்திரமா ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. நகைக்கான பணம், வட்டி எல்லாத்தையும் கட்டின பிறகு 7 நாட்களுக்குள்ள நகைய குடுக்கல அப்படின்னா, அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளைக்கும் ரூ. 5,000 அது பாருங்க, இது எந்த பேங்க்கும் இதெல்லாம் பண்ணாது. ஆ. நீங்க பணத்த கட்டுனீங்கன்னா அடுத்த நிமிஷம் உங்க நகைய குடுத்துரும். ஓகே. இது எங்க அஃபெக்ட் ஆகும்னா, கிராமத்துல லைசென்ஸ் வாங்கி நகைக்கடை வைக்கிறதுக்கு சில பேர் லைசென்ஸ் வச்சிருப்பாங்க. ஓகே. நகைக்கு அகென்ஸ்டா லோன் குடுப்பாங்க. அவன் என்ன பண்ணுவான், உங்கள்ட்ட 18% வட்டிக்கு விட்டு, அந்த பணத்த எடுத்து அவன் பேங்க்ல போய் வட்டிக்கு வச்சிருப்பான். ஓ. இப்ப நீங்க நகைய திருப்பத்துக்கு பணம் குடுத்துட்டீங்கன்னா, அவன் போய் பேங்க்ல கட்டி அந்த பணத்த கொண்டு வந்து உங்கள்ட்ட திரும்பி குடுப்பான். ஓ. அது நீங்க 7 நாளுக்குள்ள பண்ணலைன்னா, அந்த ஆள் ரூ. 5,000 ஃபைனுக்காக இவன் இந்த ரெகுலேஷன் கொண்டு வந்திருக்கான். ஓ. இது அர்த்தம் உள்ளது. யாருமே பண்ண மாட்டாங்க. நான் காசு குடுத்தா நீ உடனே தங்கத்த குடுக்கணும். ஓகே. இதான் அப்படிதான் சட்டம். நடக்கும் அதான் இல்லைங்களா? நடக்கும். இது வந்து ஒரு இந்த இடத்துல இது ஒரு தேவையில்லாத ஒரு இது. இது வந்து என்னது, பேங்க்கையும் நாங்க தட்டினோம்னு சொல்றதுக்காக ஒரு ரூல். ஓ. அவ்வளோதான். ஒரு அவ்வளோதான். மத்தபடி அதுக்கு எந்த ஒரு எந்த அர்த்தமும் இயங்கியல் ரீதியா அதுக்கு எந்த அர்த்தமும் நான் என்ன கேட்குறேன்னா, உங்கள்ட்ட வாங்கின தங்கத்துக்கும், டாடா கம்பெனியில வாங்கின தங்கத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? ஓகே. இப்போதைய விதிமுறைகள் அடிப்படையா வைத்து இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு இது கேள்வி. இந்த விதிமுறைகள் டிராஃப்ட் ரூல்ஸா இருக்கிறது. டிஸ்கஷன் முடிஞ்சோடனே ரூல்ஸா மாறும். ம். இந்த ரூல்ஸ்ல காயினுக்கு 50 கிராம்ங்கிற ரெஸ்ட்ரிக்ஷனும், அதுக்கப்புறம் இந்த புல்லட் ரீபேமெண்ட்டுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷனும். ம். தட் இஸ் நீங்க வந்து வெறும் வட்டிய கட்டி 2 வருஷம் இழுக்கலாங்கிறத அந்த ரெஸ்ட்ரிக்ஷனும், வட்டிய மாசம் மாசம் கட்டணுங்கிறது, இது எல்லாமே மிடில் கிளாஸுக்கு நெருக்கடி குடுக்குறது. நீங்க மாசம் மாசம் வட்டி கட்டுற நிலைமையில இருக்க மாட்டீங்க. ஆ. வருஷ கடைசியில இங்க, அங்க புரட்டி அந்த வட்டி கடன வைப்பீங்க. கொஞ்சம் கொஞ்சமா லோன குறைப்பீங்க. அதெல்லாம் முடியாது. இன்னைக்கே கட்ட ஆரம்பின்னு சொல்றது ரொம்ப தப்புன்னு நினைக்கிறேன். இப்ப இந்தியா இருக்கிற கட்டத்துல, மக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாத இருக்கிற நேரத்துல, ம். இத பண்றது ரொம்ப தப்புன்னு என்னோட கருத்து. நிச்சயமாகண்ணே. ரொம்ப விரிவாகவும், ஆழமாகவும் தங்கம் குறித்து நீங்கள் வெவ்வேறு தருணங்களில் வெவ்வேறு அவதானிப்புகளை முன்வைத்து வந்திருக்கிறீர்கள். அவை பல நேரங்களில் மக்களுக்கு பயன்பட்டு இருக்கிறது. இந்த நேரத்தில் இப்படி ஒரு சிக்கலான சட்டத்தை கொண்டு வருவது குறித்தும் உங்களுடைய ஆழமான பார்வையை வெளிப்படுத்தியதற்காக எங்களது உளமார்ந்த நன்றி. நன்றி. வணக்கம். எனக்கு ஒரு விஷயத்த அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜெனரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை. அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது.
அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிடு. அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்கிட்ட மெசேஜ் பண்ணுங்க. அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன். வணக்கம், இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன். இது என்னோடய பர்சனல் சேனல். மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது, அது டெலிகிராஃப் சேனல். இது என்னோடய பர்சனல் சேனல். நான் என்ன நினைக்கிறேன், நான் தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன், நான் பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன், ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன், என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன், என்னோடய ஃபிலாசபி, என்னோடய நம்பிக்கை, ரமண மகரிஷி, சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன். இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க. இது மணி பேச்சு இல்லை, இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை.